ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பூண்டு தோல் உரிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். 2 மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக பூண்டு தோல் உரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டர் பகுதியும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா நல்லா குட்டி குட்டி பீஸாக வந்துடும். இதை வந்து நம்ம கையை வச்சு நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டோன்னா தோல் சூப்பராக ரிமூவ் ஆகிடும். இது ஒரு ஈஸியான மெத்தட். அப்படி இல்லைனா இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணாலும் தோல் ஈஸியாக வந்துடும். தண்ணியில் போட்டோன்னா இதில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாம் கரைஞ்சிடும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து கையிலே இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், டக்குன்னு நிறைய பூண்டு உரிச்சா மாதிரி ஆகிடும். ஸோ இன்னொரு மெத்தட் என்னென்னா, பூண்டு பல்ல இந்த மாதிரி தனித்தனியாக பிரிச்சுட்டு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் தண்ணியில் போட்டு வச்சோன்னா தோல் நல்லா ஊறிடும். உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சம்டைம்ஸ் பூண்டு உரிக்கும் போது நம்ம நெயில்ஸ்லலாம் போய் ஒட்டிக்கோ இல்லையா? அந்த மாதிரி ஒட்டாமல் ஈஸியாக பூண்டு உரிச்சிடலாம். இந்த 2 மெத்தடை வச்சு ஈஸியாக பூண்டு உரிக்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.